ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் சுதன். இன்னைக்கு நம்ம தலை டோனியோட பர்த்டே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம மகேந்திர சிங் தோனி பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியாத ஒரு 10 அமேசிங் ஃபேக்ட்ஸ் பார்க்க போகிறோம். இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் இன்னைய டேட் வரைக்கும் ஐசிசி டோர்னமெண்ட்ஸோட 3 மேஜர் ட்ராஃபிஸையும் வின் பண்ண ஒரே கேப்டன் டோனி மட்டும்தான். 2007 நடந்த T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸில் பாகிஸ்தானோட நடந்த மேட்ச்சில் லாஸ்ட் ஓவரை நம்ம யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஜோகேந்தர் சர்மாவை போட வச்சு நம்மளை சாம்பியன் ஆக்குனாரு டோனி. அப்புறம் 2011 நடந்த வேர்ல்ட் கப் மேட்ச் எந்த ஒரு கிரிக்கெட் ஃபேனாலையும் மறக்க முடியாத ஒன்று. 28 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியா வேர்ல்ட் கப் ஜெயிக்குமான்னு யோசிச்சுட்டு இருந்த ஒவ்வொரு கிரிக்கெட் ரசிகனுக்கும் அந்த கனவை சாத்தியமாக்கி கொடுத்தாரு டோனி. அந்த மேட்ச்ல அவருக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டும் கொடுத்தாங்க. ஸோ ஐசிசி நடத்துகிற எல்லா ட்ராஃபிஸையுமே வாங்கின டோனிக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபி மட்டும் கிடைக்காதது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அதையும் 2013 இங்கிலாண்டை பீட் பண்ணி ஐசிசியோட எல்லா ட்ராஃபிஸும் இருக்கிற ஒரே கேப்டன் அப்படின்ற பேருமே டோனிக்கு கிடைச்சது. இது வரைக்கும் இருக்கிற இந்தியன் கேப்டன்ஸ்ல மோஸ்ட் வின்ஸோட இருக்கிற கேப்டன் நம்ம டோனி தான். 199 ஓடி மேட்சஸ்ல 110 வின்ஸோடையும், 60 டெஸ்ட் மேட்சஸ்ல 27 வின்ஸோடையும், 72 T20ஸ்ல 41 வின்ஸோடையும், ஐபிஎல் மேட்சஸ்ல 60% வின்னிங் பர்சன்டேஜ்னு இப்படி எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் கிரிக்கெட்லையும் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் இந்தியன் கேப்டனா டோனி இருக்காரு. இது மட்டும் இல்லாம நம்பர் 7ல இறங்கி பேட் பண்ணி செஞ்சுரி அடிச்ச ஒரே கேப்டனும் நம்ம டோனி மட்டும்தான். யார்க்கர் பால்ஸ் பவுண்டரிஸ் கடிக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு இருந்த டைம்ல டோனியோட சிக்னேச்சர் ஷாட்டான ஹெலிகாப்டர் ஷாட்டை அவர் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஆனா அந்த ஹெலிகாப்டர் ஷாட்டை உண்மையிலேயே சின்ன வயசுல அவரோட ஃப்ரெண்டான சந்தோஷ் லால்ன்ற ஒரு இன்னொரு கிரிக்கெட்டர் தான் அவருக்கு சொல்லி கொடுக்குறாரு. 2002ல சச்சின் டெண்டுல்கர் ஹெலிகாப்டர் ஷாட் யூஸ் பண்றாரு. ஆனா டோனி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது இவ்வளவு ஃபேமஸ் ஆச்சுன்னே சொல்லலாம். மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் விக்கெட் கீப்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எம்எஸ் டோனின்ற பேரு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது வரைக்கும் டோனி விளையாண்ட 500 மேட்சஸ்ல 678 டிஸ்மிசல்ஸோட த மோஸ்ட் டிஸ்மிசல்ஸ் பை அன் இந்தியன் விக்கெட் கீப்பர்னு ரெக்கார்டும் இப்போ அவர்கிட்ட இருக்கு. இந்த விஷயம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாரோட கேப்லயுமே சரி இல்ல ஹெல்மெட்லயுமே சரி இந்தியன் பிளாகோட அந்த சிம்பிள் இருக்கும். ஆனா டோனியோட ஹெல்மெட்ல அந்த பிளாக் இருக்காது. இதை பத்தி ஏராளமான சர்ச்சைகள் இருந்தப்போ அதுக்கு என்ன காரணம்ன்றத அவரே ஒரு இன்டர்வியூல தெளிவா சொல்லியிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, விக்கெட் கீப்பரா இருக்கும்போது சில நேரத்துல அந்த ஹெல்மெட்டை கலட்டி நான் கீழே வைக்க வேண்டிய கட்டாயம் வரலாம். ஸோ அந்த நேரத்துல இந்தியன் பிளாக் கிரவுண்ட்ல இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் என்னோட ஹெல்மெட்ல இந்தியன் பிளாக் இல்ல அப்படின்றத ரொம்பவே அழகா சொல்லியிருந்தாரு. இந்தியன் டெரிட்டோரியல் ஆர்மி டோனிக்கு லெப்டினன்ட் கர்னல் அப்படின்ற ஒரு மரியாதையை November 1, 2011 அன்னைக்கு கொடுத்தாங்க. இது கபில் தேவுக்கு அப்புறம் இந்த மரியாதையை வாங்குற ஒரே கிரிக்கெட்டர் நம்ம டோனி மட்டும்தான். டோனி அவரோட லைஃப் டைம்ல நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. ஐசிசியோட 1 டே இன்டர்நேஷனல் பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டை வாங்கின ஒரே பிளேயர் இவர் தான். இந்த அவார்டு 2 தடவை வாங்கியிருக்காரு. இந்தியாவோட 4th பிரஸ்டீஜியஸ் அவார்டு என்னன்னு பார்த்தோம்னா பத்மஸ்ரீ அவார்டு. அதை இவருக்கு 2009 நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்தாங்க. ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஹானர்னு சொல்லப்படுற ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டையும் இவர் வாங்கியிருக்காரு. மான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி இவருக்கு டாக்டரேட் டிகிரி கொடுத்து பெருமைப்படுத்தினாங்க. இப்போ 2018 ரீசெண்டா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் டோனிக்கு பத்மபூஷன் அவார்டும் கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்காங்க. டோனி கேப்டனா இருக்கிற எல்லா மேட்சஸையும் நம்ம பார்த்தோம்னா நம்ம இந்தியன் டீம் வின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த 3 ஸ்டம்ப்ல இருக்க ஒரு ஸ்டம்பை மட்டும் அவர் மெமரியா கையில எடுத்துக்குவாரு. இதை பத்தி நிறைய பேருக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ் இருந்தப்போ இதையும் அவர் ஒரு இன்டர்வியூல ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த ஸ்டம்ப்ஸ் எல்லாமே என்னோட மெமரிஸ். ஸோ இது எந்த மேட்ச்ல நான் எந்த ஸ்டம்ப் எடுத்திருக்கேன்றது எனக்கு தெரியாது. ஸோ நான் என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு மேட்சை நான் டிவியில பாக்குறப்போ அந்த ஸ்டம்போட ஸ்பான்சரை வச்சு அது எந்த மேட்ச் நான் ரெகக்னைஸ் பண்ணிக்குவேன். இது எனக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், எம்எஸ் டோனி கிரிக்கெட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின் டிக்கெட் எக்ஸாமினரா இருந்தாரு. அப்போ அவரோட சீனியர் அபிஷியல் கிட்ட அவர் ஸ்கோர் என்னன்னு கேட்டப்போ அவர் ரொம்ப நக்கலா, இப்போ அதை தெரிஞ்சு நீ என்ன வேர்ல்ட் கப்பை வாங்கி தர போறான்னு பதில் சொல்றாரு. ஆனா இதை உண்மையிலேயே சீரியஸா எடுத்துக்கிட்டு நமக்கு வேர்ல்ட் கப்பையும் வாங்கி கொடுத்திருக்காரு டோனி. மகேந்திர சிங் தோனி சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு விளையாட ஆரம்பிச்சதுல இருந்தே தமிழ் மக்களுக்கும் அவருக்கும் ரொம்பவே ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். டோனியும் நிறைய இன்டர்வியூஸ்ல சென்னை பீப்புள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், தமிழ்நாடு தான் என்னோட செகண்ட் ஹோம் டவுன் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுல நமக்குன்னு ஓன கிரிக்கெட் பிளேயர்ஸை காட்டிலும் எம்எஸ் டோனியை நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னே சொல்லலாம். அதனாலதான் இவர் எல்லாரும் தலைன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டோனியை பற்றி 10 அமேசிங் ஃபேக்ட்ஸ் பார்த்துட்டோம். இதை பற்றி உங்களோட ரிவ்யூஸ் இல்லை ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்து வேற ஏதாச்சும் ஒரு டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னாலும் அதை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் this is Sudhan signing off. Take care. Dhoni finishes off in style. A magnificent strike into the crowd. India lift the World Cup.
After 28 years, the parties start in the dressing room, and it's an Indian captain who's been absolutely magnificent in the night of the final.